நமஸ்கந்தரி, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்னோட தமிழ் நியூ இயர் ப்ரிப்பரேஷன் அண்ட் குக்கிங் நான் என்னென்னலாம் இன்னைக்கு சமைச்சிருக்கேன் அதை வந்து அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் நியூ இயருக்கு என்ன லஞ்ச் மெனு பிளான் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எனி பண்டிகை மெனு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது பருப்பு நெய்யில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் ஒரு பிளெயின் தோர் தான். அடுத்தது வந்து மோர் குழம்பு இல்லைனா சாம்பார் நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ இந்த தடவை வந்து நான் அரைச்சிவிட்ட சாம்பார் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரசம் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை நான் வந்து வேப்பம்பூ ரசம் பிளான் பண்ணியிருக்கேன். பருப்பு உசிலி வந்து நார்மலாக வந்து நம்ம பீன்ஸில் பண்ணுவோம், இல்லைனா வந்து கொத்தரங்காயில் பண்ணுவோம். இந்த தடவை வந்து நான் கேப்சிகம் பருப்பு உசிலி பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரியான ஒரு பொட்டேட்டோ கறி காரம் இல்லாமல், அதுக்கப்புறம் வந்து ஒரு சாலட், கோசமல்லி சாலட், அதுக்கப்புறம் வந்து இந்த அறுசுவையும் இருக்கிற மாதிரி ஒரு மாங்காய் பச்சடி, அப்புறம் பீட்ரூட் பச்சடி, வாழைக்காய் சிப்ஸ், வடையில் வந்து மெது வடை போடலாம், இல்லைனா வந்து நம்ம மசால் வடை போடலாம். நான் வந்து இன்றைக்கி மெது வடை பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிம்பிளான ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடியாகிற பாயசம் வந்து ஒரு சென்னாதால் பாயசம். ஸோ அதுவும் பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் மெனுவில் இருக்கிற மாதிரி தான் அப்பளம், பனானா, அப்புறம் மோர், ஒரு பிக்கிள். ஸோ பிக்கிள் வந்து இந்த தடவை நான் வந்து வெந்தய மாங்காய் சீசனுங்கிறதுனால நான் வெந்தய மாங்காய் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதாங்க நான் பிளான் பண்ணியிருந்த மெனு. வெரி சிம்பிளான மெனு. அதை தான் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக முத நாளே ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டு மறுநாள் எப்படி குக் பண்ணுறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி காட்ட போகிறேன். வந்து பூஜை ப்ரிப்ரேஷன் இருக்கும் நம்ம வீட்டில் எப்போதுமே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜை பாத்திரம் அண்ட் சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே தொடச்சி நம்ம குங்குமம்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்போம். வருஷப்பிறப்புக்கு முன்னாடி முதல் நாள் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷன் நம்ம பண்ணுவோம். இது யூஸ்வலாக நம்ம தமிழ் கல்ச்சரில் கிடையாது, பட் வந்து நான் இது ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா விஷு கனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விஷு கனி அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் சைட். அதாவது வருஷப்பிறப்பன்னைக்கு காலையில் எழுந்தோன்னே நம்ம பார்க்குற விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கணும், மங்களகரமான விஷயங்களாக இருக்கும். அந்த இயர் ஃபுல்லாக நமக்கு அந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அந்த விஷு கனி வந்து பார்க்குறது, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு சைட்டில் இருந்து நம்ம பார்க்குற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ளவர்ஸு, இந்த கண்ணாடிக்கு முன்னாடி வந்து ஃப்ளவர்ஸு, கோல்ட்ஸு அண்ட் கரன்சி, அப்புறம் அரிசி, பருப்பு, இதெல்லாம் வந்து எதெல்லாம் வந்து நல்ல மங்களகரமான விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம நைட் படுத்துட்டோம்னா மறுநாள் காலையில எழுந்திரிச்சு பார்க்கும்போது அந்த கண்ணாடி வழியா இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும். இதுதான் வந்து ஐதீகம். ப்ராப்பரா கரெக்டான ப்ரொசீஜர்னு சொல்லணும்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது என் ஃப்ரெண்டு வீட்டில் பண்ண விஷுக்கனி. அவங்களோட பிக்சர் தான் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஒரு கிருஷ்ண சிலைக்கு முன்னாடி ஃப்ரூட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி, பருப்பு, காய்கறிகள், பழம், அதுக்கப்புறம் மஞ்சள், அந்த மாதிரி எல்லாமே நம்ம இந்த இதில் வைக்கலாம். ஸோ காலையில் எழுந்து வந்தோன்னே நம்ம அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப நல்லது. அதை நம்ம டைரெக்டாக பார்க்காம கண்ணாடி மூலமாக இந்த பொருட்கள் எல்லாம் பார்க்குறது ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்கோம். எனக்கு வந்து இந்த மாதிரி பார்க்குறது வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தது. அதனால தான் நானும் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் டே குக்கிங்காக ப்ரீவியஸ் டே என்னென்னலாம் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் நான் சொல்கிறேன். இது வந்து துவரம்பருப்பு. பருப்பு உசிலி பண்ணுறதுக்காக துவரம்பருப்பு வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணியோட நம்ம வச்சோம்னா மறுநாள் வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பண்றதுனால மறுநாள் வந்து நமக்கு சோக்கிங் டைம்னு வந்து எடுக்காது, சீக்கிரமா நம்ம குக் பண்ணால். கடலைப்பருப்பு இது வந்து பாயசத்துக்காக நான் ஊற வச்சிருக்கேன். இது பிஃபோர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். வடைக்கு வந்து உளுந்து ஊற வச்சிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, வடைக்கு வந்து உளுந்து முத நாளே ஊற வச்சு ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் இருக்கலாமா, தப்பு இல்லையான்னு. அந்த மாதிரி வைக்கலாம். தண்ணி இல்லாமல் தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வந்து உளுந்தை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நான் பீட்ரூட்லாம் துருவி எடுத்து வச்சுட்டேன். இது வந்து நம்ம பச்சடி பண்ணுறதுக்காக பீட்ரூட் ரெடியாக இருக்குது. இது வந்து சாலட் பண்ணுறதுக்காக முங்தால் வந்து ஊற வச்சுருக்கேன். அதோட வந்து குக்கும்பர் வந்து கட் பண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். மேலே கொஞ்சம் கேரட் வந்து கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி. இந்த சாலடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெமன் ஜூஸும் அண்ட் சால்ட்டும் நம்ம சேர்க்கணும். வாட்டர் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிரும், அதனால இப்போ சேர்க்க வேண்டாம். மறுநாள் வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது ஜஸ்ட் பிஃபோர் சர்விங்க்கு முன்னாடி நம்ம வந்து லைம் ஜூஸும் அண்ட் சால்ட் சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், டெம்பரிங். எல்லாத்துக்குமே வந்து தாளிப்பு பண்ணுவோம் இல்லையா, பச்சடிக்கு வேணும், அதுக்கப்புறம் வறுவல், பொரியல் எல்லாத்துக்குமே வந்து தாளிப்பு வேணும். அதனால் இந்த மாதிரி தாளிப்பை மட்டும் நம்ம ரெடி பண்ணி முன்னாடி வச்சிட்டோன்னா ஜஸ்ட்டு வெஜிடபிள்ஸை குக் பண்ணிவிட்டு இதை கடைசியாக சேர்த்து நம்ம இறக்கிடலாம். அதனால் தாளிப்பு வந்து நான் எல்லாத்துக்கும் காமனாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
அதுக்கப்புறம் பாயசத்துக்கு தேங்காய் பால் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது வெந்தய மாங்காய், இது நான் பண்ணிட்டேன். முத நாளே நம்ம பண்ணிட்டோன்னா மறுநாள் வந்து இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நான் முத நாளே பண்ணி வச்சுட்டேன். கேப்சிகம் வந்து பருப்பு உசிலி பண்ணுறதுக்காக பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி ரசத்துக்கு, அதுக்கப்புறம் வந்து லெமன் வந்து நம்ம கடைசியாக நம்ம சாலட்டில் புளியறதுக்கு வேணும். அதுக்கப்புறம் கோகோனட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாயசத்துக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் வந்து திருவி எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி. ஸோ இதெல்லாம் வந்து நான் நைட் ப்ரிப்பரேஷனுங்க. இதெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா மறுநாள் காலையில் நம்ம வந்து குக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மறுநாள் காலையில் நம்ம வந்து விஷுக்கனி பார்த்துடலாம். நிறையா வடை சுடணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து நான் வடை சுட ஆரம்பித்தாச்சு. வடைக்கு மாவு அரைச்சிருச்சிருக்கேன். அதில் வந்து லீவ்ஸ், கொஞ்சம் பெப்பர், சால்ட் இது மட்டும்தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி ஆனியன் நான் சேர்க்கல. பருப்புக்கு நம்ம வந்து என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வருஷப்பருப்புக்கு நல்ல க்ரீன், இல்லைன்னா வந்து ஒரு சந்தன கலர், இல்லைனா மஞ்சள் கலர், இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு மங்களகரமான கலரில் வந்து நம்ம ட்ரெஸ் போடுறது வருஷப்பருப்புக்கு ரொம்பவே நல்லது. சைடு கேப்பில் நான் என்னோடய ஜிம்கி எல்லாமும் காமிச்சிட்டேன். வருஷப்பருப்புக்காகன்னு மட்டும் இல்லைங்க, நம்ம எப்போதுமே வந்து நார்மலாக வீட்டில் இருக்கும்போதும் ஒரு நல்ல பிரைட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சிரிச்ச முகத்தோடு இருக்கிறது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக அமையும். அதனால் எனக்கு வந்து ரொம்ப பிரைட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ தான் நமக்கு வேலைகள் இருந்தாலும் அதுக்கு நடுவில் நமக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிப்பேன். எப்போதும் சொல்லுவாங்க இல்லையா, ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரைட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு எப்போதுமே வந்து ஒரு நல்ல சிரிச்ச முகத்தோடு இருக்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து வடை வந்து ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் வந்து நான் அந்த சாலட் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வந்து ஸ்குவீஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பருப்பு உசிலி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்த பருப்பில் வந்து மிளகாயும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து அதை அரைச்ச பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். வெஜிடபிள்ஸை அதே மாதிரி பீட்ரூட்டையும் நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பச்சடிக்காக. பருப்பு உசிலி ரெடி ஆகிடுச்சு. அண்ட் வந்து பொட்டேட்டோவும் முத நாளே கட் பண்ணி வச்சுட்டேங்க, நான் காமிக்க மறந்துட்டேன். அதோட சாம்பார் அண்ட் ரசம் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு பிஸியாக இருக்க நேரத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது எப்போதுமே இன்ஸ்டன்ட் பாட் தான். ஸோ இன்ஸ்டன்ட் பாட்டில் ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்தது வந்து கடலைப்பருப்பு பாயசம். கிடுகிடுன்னு கடலைப்பருப்பை வேக வச்சு அதில் வெல்லம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பாலை நம்ம சேர்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் முந்திரி பருப்பும் தேங்காயும் வறுத்து கொட்ட வேண்டியது தான். ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இந்த பாயசம். ஸோ வடையெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அதே எண்ணெயில் வந்து நான் அப்பளமும் பொரிச்சு எடுத்துட்டேன். அப்படியே ஒரு போஸும் கொடுத்தாச்சு. அவ்வளோதான், வெரி சிம்பிள். முத நாள் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சதுனால எவ்வளோ குயிக்காக நம்மளோட லஞ்ச் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். பருப்பு உசிலி ரெடி, அதுக்கப்புறம் ஊறுகாய், அதாவது வெந்தய மாங்காய், ஒரு சாலடு, அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி. முத நாளே வந்து மாங்காய் வெல்லம் எல்லாம் நான் வேக வச்சு எடுத்துட்டேன். ஜஸ்ட்டு மார்னிங் வந்து அதில் டெம்பரிங் மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை, வடை செஞ்சாச்சு, அப்பளம் பண்ணியாச்சு, பாயசமும் ரெடி. ஸோ குக்கிங்லாம் முடிச்சாச்சு, சாமிக்கு நைவேத்தியமும் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன, சாப்பிட்ற வேண்டியது தான். நல்ல ஒரு தலைவாழை இலையை போட்டு அதில் செல்லமாக தண்ணி தெளித்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அதில் சூடான சாதத்தை போட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக பருப்பு அப்புறம் நெய் இப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் சாம்பார் ரசம், இல்லைன்னா சாம்பார் ரசம் இப்படி கூட போகலாம். கடைசியாக தயிரில் முடித்து அதுக்கப்புறம் பாயசம் கொஞ்சம் போட்டு அதில் அப்பளத்தை நுணுக்கி விட்டு சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டே அருமையாக இருக்கும். இப்படி தாங்க எங்களோட வருஷப்பருப்பு ரொம்ப சூப்பராக போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வாட்டி உங்களோட பண்டிகைக்கு ப்ரிப்ரேஷன் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Premalata Arvindan.